நமக்கு எப்பயாச்சும் மனசு சரியில்லை, ஒரு டிப்ரெஷனாக ரொம்ப லோ மூடில் இருக்கிறோன்னா க்ரீனியான பிளேஸ்க்கு நீங்கள் நடந்து போய் பாருங்கள். இயற்கையான பிளேஸ் எல்லாம் உங்களை அப்படியே ஹீல் பண்ணி ஹார்ட் வார்மிங்காக மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் உண்மையில் இந்த டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு லைஃப் டைம் பயத்தை பேக்கேஜாக கொடுக்குற மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாத மிஸ்டீரியஸான சில ஹாரரான விஷயங்களும் இருக்க செய்யுது. அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு சோலோவாக போகும்போது என்னன்னே தெரியாமல் கேமராவில் மாட்டின சில மிஸ்டீரியஸான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஸ்மைலி. வெல்கம் டு வைலட் ஸ்மைலி. பிளட் ஜாக் 12 அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு, அந்த காடு ஹாண்டடாக இருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நிறைய பேர் அந்த காட்டில் மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நைட் டைம் அவங்க தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம ஒரு நார்மலான ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்க கொஞ்சம் தூரம் உள்ள போன அப்புறமா தரையில் நிறைய அழுக்கான துணிங்க, ஒப்பேரா மாஸ்க்கெல்லாம் கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த மாஸ்க்லாம் என்ன ஏதுங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த துணியுமே ரொம்ப ரேண்டமாக தான் இருக்குது, விமனோட கிளாத் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. கொஞ்ச தூரத்துலேயே அவங்களுக்கு ஒரு முழு ஒப்பேரா மாஸ்கே மரத்தில் தொங்குறத அவங்க பார்க்குறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், என்ன ஏதுங்கிற மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் அவங்க பேக்கில் போட்டு போகலான்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி இந்த புல்வெளிலாம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை, அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் அந்த ஒப்பேரா மாஸ்க்கை போட்டுட்டு அவன் யார் என்னன்னே தெரியல, பிளாக் கலரில் அவுட்ஃபிட் போட்ட மாதிரி இருக்குது, இவங்களை பயமுறுத்துற மாதிரி வேகமாக ஓடி வந்திருக்கான். அஃப்கோர்ஸ் அவங்க பயந்து அந்த காட்டிலேருந்தே திருச்சி வெளியில் ஓடிடுறாங்க, திரும்பி வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த ஃபுட்டேஜ் பார்க்குறக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ செட்டப் பண்ணி எடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அவங்களோட எடிட்டிங்லாம் பார்த்தா கூட ரொம்ப சினிமேட்டிக்காக எடிட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது உண்மையாக இருக்குமாங்கிறது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. பட் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வர கிளிப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஹோலா பைபிள் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் ஆரகன்ல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல சிவிலைசேஷன்லேருந்து தள்ளி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு என்ன மீனிங்னா, அவர் சிட்டிலேயோ டவுன்லேயோ இல்லை வில்லேஜ்லேயோ கூட வாழலை, அதுக்கும் தள்ளி அவர் வெளியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த போலீஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவருக்கு எந்த ப்ரொடெக்ஷனுமே இருக்காது. நைட் டைம் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்கறத ஒரு நோட் பண்றாரு. ஏதோ ஒரு அன்யூஸ்வலான சவுண்டு கேட்குது அப்படிங்கிறத நோட் பண்றாரு. சரி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் கேமரா எடுத்துட்டு போய் பார்த்தா யூஸ்வலா அவர் ரெகுலராகவே பார்க்குற இடம் தான் இல்லையா, பட் ஆனால் ஒரு ஸ்பாட் மட்டும் அவருக்கு டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிருக்கு. அங்கே ஏதோ ஒரு பாறையோ இல்லைன்னா ஏதோ ஒரு கிரியேச்சரோ இருக்கிற மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, மேபி ஏதோ ஒரு அனிமலாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்லோவாக பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்கே. ஓ, அடப்பாவி. இந்த ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அவர் கேமரா பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அவர்கிட்டயே நம்ம ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு மேக் பண்ண, அதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் திரும்பி பார்க்குது. அதோட கண்ணை பார்த்தா அது ஒரு அனிமலாக இல்லைனா என்னங்கிறதே ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு ஹியூமனோட ஐஸ் மாதிரி இருக்குது, பட் ஆனால் க்ளோ ஆகுது. மோர் அதோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா ஏதோ பிசாசு மாதிரி தெரியுது. யாராவது நம்மள வீடியோ எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அது சர்ப்ரைஸில் திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்க இவர் பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அதில் இருக்கிறது அனிமலா இல்லை என்னங்கிறது நமக்கு ஷியோராக தெரியல, பட் ஆனால் பார்க்குறது ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. ரஷ்யாவில் இருக்கிற ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டில் ஹை கியர் அப்படிங்கிற ஒரு யூடியூபரும் அவரோட ஃப்ரெண்டும் ரேஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, வேகமாக அவங்களோட பைக்ஸை ஓட்டிட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போகிற மாதிரி போகிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் போகும்போது முன்னாடி போயிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு திடீர்னு அவர் வந்து பைக்கை ஸ்லைட் பண்ணிட்டு போய் விழுவுறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தலையவே துண்டாக்குற மாதிரி அங்கே ஸ்டீல் ஒயர்ஸை கட்டி வச்சிருக்காங்க. இந்த காட்டில் வேகமாக அவனாச்சும் பைக்கை ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னா அவனோட தலை துண்டா போகணுங்கிறக்காகவே கட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா இவரோட ஃப்ரெண்டுக்குன்னா செம்ம கடுப்பாகிறது. யாரா அவன் அதை கட்டி வச்சிருக்கிறான், கண்டிப்பாக இங்கே எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருப்பான், யாராச்சும் செத்து கிடக்குறாங்களாங்கிறத பாக்குறதுக்கு திரும்பியும் வருவான்ல, வந்தானா இதே கயிறுல அவனை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பா பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்கள வெயிட் பண்றதுக்காக யாராச்சும் இருந்தாங்களா இல்ல மேபி தூரமாவே எங்கேயாச்சும் நின்று இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஆகுமாங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா யோசிச்சு பாருங்க, எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத மாதிரி சும்மா ரேண்டமா நடு காட்டுல இவங்க போயிட்டு இருக்காங்க. அங்க கூட இவங்களை கொலை பண்றதுக்கு அவனை ஒருத்த பிளான் பண்ணிருக்கான். ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவரோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல, அவர் காட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ராக்கெட் எல்லாமே பற்ற வச்சு விளாண்டுருக்காரு. அப்போ தூரத்துலேருந்து அவருக்கு ஒரு ஸ்க்ரீம் சவுண்ட் மாதிரி கேட்குது. ஏதோ ஒரு விஷயம் உரும்புற மாதிரியான ஒரு சவுண்ட் அவர் கேட்டிருக்கு. சரி, அது என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலான்னு அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டே போனா அவ்வளோவா ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியலையே.
இந்த வீடியோவில் பார்க்குறக்கு அது கிளியராக என்னங்கிறது தெரியலனாலும் தலையே இல்லாத மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாத மாதிரி ஏதோ ஒரு வினோதமான கிரியேச்சர் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. அஃப்கோர்ஸ் அதை பார்த்து தெரிச்சு அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. பட் ஆனால் அது நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆனது என்னங்கிறது நம்ம கிளியராக தெரியல. இந்த பர்சனோட சேனலில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு கேம்ஸ் விளாட்ற மாதிரி இந்த கேமிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குதே தவிர இந்த மாதிரி எதுவும் ஹாரர் ரிலவெண்ட்டான கான்டென்ட் எதுவுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் அப்படி போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேபி உங்களுக்கு இதை பார்த்தா ஏதாச்சும் அனிமல் மாதிரி தெரியுதா, இல்லை ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. என்கவுண்டர் 26 அப்படிங்கிற ஒரு யூடியூபர் மேரிலேண்டில் பிசோப் வில்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான பிளேஸ் போல நைட் டைம் இவர் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காரு. நைட் டைம் ஏன் இவர் மீன் பிடிக்க போனாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்குமே அதான் ஏன்னு தெரியல. பட் அப்படி இவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த காட்டுக்குள்ள அன்நேச்சுரல் இவர் விஷயத்தை பார்க்குறாரு. என்னது அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரியேச்சர் நடந்து போகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தாலே ஏதோ ஒரு பல்லி மாதிரி இருக்குது. லைக் ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற ஒரு பல்லி மாதிரி இருக்குது. அது முன்னாடி நடந்து போகும்போது பார்த்தா அந்த டைனோசர்ஸ்க்கெல்லாமே ஸ்பைக் இருக்கும்ல, அந்த மூவிலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி அது முதுகுலேருந்து முழுசாக நிறையா முள்ளாக போயிட்டு இருக்கு. இவர் ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்காருல்ல, அந்த லைட்லேருந்து அது எஸ்கேப் ஆகிற மாதிரி லைக் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே அது போக ஆரம்பிக்குது. நம்ம என்னதான் இந்த உலகத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும் இன்னுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஓஷன்ஸ்லையும் சரி ஃபாரஸ்ட்லையும் சரி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோஸ்ல வந்தது எல்லாமே நமக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு கிரியேச்சர்ஸ் தான் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடையாது. இது ஒரு ஷார்ட்டான கான்டென்ட்டாக முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம இதில் சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டே ஆஃப்டர் டுமாரோ உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ்.